நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் எதில் தெரியுமா? உங்களுக்கு பிடிச்சமான, எனக்கு பிடிச்சமான கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாக கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் நிறைய விஷயங்களை நான் என்னுடைய சேனல் மூலியமாக ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன செட்டிங்னா, நீங்கள் கூகுள் க்ரோம் வழியாக நீங்கள் ஏதாவது ஒரு டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த கூகுளோட க்ரோம் ப்ரௌசருக்கு கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதனால் நீங்கள் ஒரு ஒத்த கையால் நீங்கள் உங்கள் மொபைலை பிடிச்சிருந்தா கூட ஈஸியாக அதை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அப்படி இல்லை. அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே மேலே கொண்டு வைக்க போகிறாங்களாம். ஆமாங்க, மேலே கொண்டு வைக்கும்போது கீழே இருக்கும்போதும் மேலே கொண்டு வைக்கும்போதும் உள்ள வித்தியாசங்களை அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. நிறைய விஷயங்களை மேலே டிஸ்பிளே பண்ண முடியும், பட் கீழே டிஸ்பிளே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க கூகுள் தரப்பில் இருந்து. சரிங்களா? அதுவும் இப்போ டெஸ்டிங்கும் வந்துருச்சு. ஸோ அதைத்தான் அதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வித்தியாசத்தை காட்ட போகிறேன். பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ப்ளே ஸ்டோர் போகிறோம். ப்ளே ஸ்டோர் போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை டைப் பண்ணுறோம். டைப் பண்ணி நம்ம சர்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர். ஸோ இந்த இடத்துல பச்சை கலரில் ஓப்பன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். நல்லா கவனிங்க. நான் ஒரு வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணும்போது அதோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகும். நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண டாப் ரைட்டில் 3 டாட், இதில் பாருங்கள் டவுன்லோட் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்டாருக்கு பக்கத்தில். அதை நான் டேப் பண்ணுறேன். கீழே பாரு, மெசேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சா, ஓப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுதா? இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக எந்த ஒரு வெப்சைட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். வெப்சைட் மட்டும் இல்லை, எந்த ஒரு இமேஜையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணும்போது எல்லாமே கீழே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ இந்த ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு லிங்க்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா இதை நீங்கள் ஆஃப்லைனில் வாட்ச் பண்ண முடியும் இந்த வெப்சைட்டை. சரிங்களா? அந்த பேஜை ஆஃப்லைனில் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இப்போ அதே இது இந்த கீழே நோட்டிஃபிகேஷன் டாப்பில் அவங்க கொண்டு போகிறாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் டாப்பில் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி நீங்கள் டாப்பில் பார்க்கும்போது இதை விட கூடுதலான செட்டிங்ஸை அவங்க அறிமுகப்படுத்துவாங்க. செட்டிங்ஸ் கிடையாது, இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ண போகிறதாக அவங்க சொல்கிறாங்க. பட் எல்லாருக்கும் ஃப்ளெக்சிபிளான ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, கீழே தான், மேலே கிடையாது. மேலேனா உங்களுக்கு அப்படியே இந்த விரலை மேலே கொண்டு போகணும். பட் கீழேனா அப்படி இல்லை. நீங்கள் மொபைலை பிடிக்கும் போது அந்த இடத்துல உங்களுடைய ஃபிங்கரை வச்சு நீங்கள் இதை அக்சஸ் பண்ண முடியும். அந்த ஒரு ஃபெசிலிட்டி தான் இப்போ இருக்கிறது. இதை ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை அவங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க டாப்புக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த டாப்புக்கு உண்டான இதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ டாப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது டாப்பில் டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு காட்ட போகிற சொல்லியிருந்தேன். அதுக்கு இந்த அப்ளிகேஷன் அன்ஸ்டேபிள் அப்ளிகேஷன். சரிங்களா? இதில் தான் நம்ம அதை செக் பண்ண போகிறோம். இப்போ இதில் அப்டேட் இருக்குது. அப்டேட் இருந்தால் அப்டேட் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அப்டேட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக க்ரோம் கேனரியில் போய் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த க்ரோம் கேனரியை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஏதாவது ஒரு வெப்பேஜை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணுவோமா? இந்த வெப்பேஜை ஓப்பன் பண்ணலாம். இப்போ டாப் ரைட்டில் 3 டாட், இதுலேயும் டவுன்லோட் பட்டன் இருக்குது. இப்போ நம்ம இதை டேப் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. நான் டேப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மெசேஜ் டவுன்லோட் ஆகும். பாருங்கள், டவுன்லோடிங் ஃபைல் ஃபட்டாஃபட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? அதோட சைட்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைல் எவ்வளோ ஃபைல் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தது கீழே பார்க்கும்போது ஒன்லி இந்த டைட்டில் மட்டும்தான் டிஸ்பிளே ஆயிருந்துச்சு, லிங்க் டிஸ்பிளே ஆகலை. பட் இதில் டாப்பில் டவுன்லோட் பண்ணும்போது அதில் எவ்வளவு ஃபைலு, அப்புறம் லிங்க்கு எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. சரிங்களா? ஆமாங்க, இந்த ஒரு புதிய செட்டிங்கை தான் விரைவில் உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. ஸோ இதை பற்றி
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த செட்டிங் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பயனுள்ள வீடியோ இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.